record of members present and voting, 50% of total members அத்தனை பேர் ஓட்டு போடணும். அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ப்ராசஸ்க்குலாம் அது போகவே போகாதுங்க. ஏன்னா 120 பேர்த்தினால பார்லிமெண்ட்ல அவங்களால அந்த ப்ராசஸை ஜெயிக்க முடியாது. அண்ணாமலை சொல்றதை தமிழ்நாடு அரசு கேட்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நம்முடைய நீதி அரசர்களுக்கு ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. யாராவது நேர்மையா தீர்ப்பு கொடுத்தா நமக்கும் இந்த நிலைமை தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. நாங்கள் எந்த நீதிபதியையும் அச்சுறுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நியாயத்தின் பக்கம்தான் நாங்கள் நிற்போம். நீதி அரசனுடைய மாண்புக்கு இவர்கள் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை விளைவித்திருக்கின்றார்கள். தேர்தல் நேரத்தில் என்ன வேண்டாலும் ஒன்றிய அரசு செய்யும். எதையும் எதிர்கொள்ள திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது. அண்ணாமலை என்னைக்குமே பகல் கனவு காண்பார், குற்றச்சாட்டு வைப்பார். இந்த 77 லட்சம் வாக்காளர்கள் இன்றைக்கு நீக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க இறந்தவங்க ஷிஃப்டட் அந்த மாதிரி தான். நாங்கள் எந்த திருட்டு ஓட்டும் எங்கேயும் போடல. திருட்டு ஓட்டு யார் போடுவாங்க என்பது இந்தியாவுக்கு தெரியும். அந்த இன்றைய பொறுத்த வரைக்கும் இந்த 77 லட்சம் ஓட்டு நீக்கப்பட்ட காரணத்தாலே எங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான வாக்காளர்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள். நாங்கள் இந்த 200 என்கின்ற இலக்கை மிக சுலபமாக அடைவதற்கு இது எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். திருப்பரங்குன்ற விவகாரத்துல நீதிபதிக்கு பயத்தை காட்டிட்டீங்க. ஒரு தீர்ப்பு சொன்னா இப்படிதான் நீதிபதிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை நீதிபதிக்கு பயங்காட்டுகிற அச்சுறுத்துகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. நாங்கள் எத்தனையோ அடி வாங்கி இருக்கிறோம் நீதிமன்ற தீர்ப்புகளிலே. அப்பொழுதெல்லாம் அமைதியை தான் காத்திருக்கிறோமே தவிர நீதிபதிகளை அச்சுறுத்திய வரலாறு எங்களுக்கு கிடையாது. இன்றைக்கும் நீதியை மதிக்கின்றவர்கள் நாங்கள். எனவே நீதிபதிகளை அச்சுறுத்துகின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. வேறு யாரும் போலியானவர்கள் அந்த வேளத்திலே அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. ஆமா, அதாவது மலை உச்சியிலே வைக்கப்படுகிற சர்வேக்கள் அது கீழே இருந்து பார்ப்பவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக உயரமாக வைக்கப்பட்டது. வேற எங்கேயாச்சும் தீபத்தூண் 8 அடியில் வச்சிருக்காங்களா? அது அதை விட உயரமாக வச்சிருக்காங்க, குட்டையாகவும் வச்சிருக்காங்க. அதனால அதுல எந்த காலத்துல தீபம் ஏத்துச்சு அதை சொல்லணும். இந்த காலத்தில் நாங்கள் தீபம் ஏற்றி இருக்கிறோம், அதுக்கு ஆதாரம் இருக்குது என்று சொன்னால் அப்புறம் பேசுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாலேயும் வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கிலையும் தமிழக அரசு வழக்காடி அந்த வழக்கிலே இந்த இடத்திலே இந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்றப்படவில்லை, அதற்கான ஆதாரங்கள் கிடையாது என்றுதான் சொல்லி இருக்கிறார். இது நீதித்துறையை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக கிளப்பி விடுகிற ஒரு கடுமையான ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயல். நாங்கள் யாரையும் அச்சுறுத்தவில்லை. நிச்சயமாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் யாரும் தூண்டி விடுகிறார்கள் என்று நீங்கள் சொல்வதை எடுத்துக்கொண்டால் அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இன்றைய பாஜக அரசும் அதை சேர்ந்தவர்கள் செய்கின்ற சதி வேலைதான். எனவே நாங்கள் நீதியை மதிப்பவர்கள், சட்டத்துக்கு மரியாதை கொடுப்பவர்கள், நீதித்துறைக்கு மதிப்பு கொடுப்பவர்கள். நாங்கள் எந்த நீதிபதியையும் அச்சுறுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நியாயத்தின் பக்கம்தான் நாங்கள் நிற்போம். அதை பற்றி அரசு முடிவு எடுத்துக் கொள்ளும். இதை பற்றி ஒண்ணு அண்ணாமலை சொல்றதை தமிழ்நாடு அரசு கேட்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. சார் எத்தனை முறை வேணாலும் கொடுத்துட்டு போறாங்க சார். அதை பத்தி உங்களுக்கு என்ன? தமிழ்நாடு அரசு அதுக்கு தகுந்த விளக்கங்களை கொடுத்துக் கொள்ளும். தேர்தல் நேரத்தில் என்ன வேணாலும் ஒன்றிய அரசு செய்யும். எதையும் எதிர்கொள்ள திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே இந்த இயக்கத்திற்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு சிறந்த ஆட்சி இல்லை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆன்மீக பாதையை சொல்லி இவர்கள் திசை திருப்ப பார்க்கிறார்கள். அந்த திசை திருப்பல் எல்லாம் தமிழ்நாட்டிலே எடுபடாது. நீதியரசர் திரு GR சுவாமிநாதன் அவர்களுடைய வழக்கு
அவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வழக்கு. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் லோக்சபால இந்த ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் அதன் அடிப்படையில் 100 லோக்சபா எம்பி கையெழுத்து போட்டு கொடுத்தா இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் ப்ராசஸ் வில் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு 120 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், தெற்கு தொகுதி எம்பி தேஜஸ்வி சூர்யா அவர்கள், நிறைய நம்முடைய மூத்த தலைவர்கள் கோடிட்டு காட்டுறாங்க. எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை அமித்ஷாஜி சொன்னாங்க, இந்திய அரசியல் சரித்திரத்துல முதலாக ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்ததற்காக அந்த நீதிபதியின் மீது இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியால 11 பேருக்கு மேல இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. வெற்றிகரமாக நடந்ததில்லை. 11 பேருக்கு மேல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல 10 பேருக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா யாரும் இதுக்காக கிடையாது. பணம் வாங்கியிருக்கிறாங்க, அல்லது வீட்டுல பணம் இருந்துச்சு, அல்லது கூட இருக்கக்கூடிய இவங்களை தவறான முறையில் நடத்தி இருக்கிறாங்க, இந்திய இறையாண்மைக்கு எதிராக அவங்க நடந்திருக்கிறாங்க. இப்படித்தான் இருந்திருக்கோ தவிர அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக கிடையாது. அதனால இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதை அப்படியே மாத்தி அந்த இம்பீச்மெண்ட் நோட்டீஸ்ல திரு GR சாமிநாதன் அவர்கள் மீது பல அவதூற பரப்பி இருக்கிறாங்க. குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினுடைய வழக்கறிஞர்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்கிறாரு, அவருடைய ஜாதியை உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க, இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறாங்க. இவ்வளவு பொய்களை பாராளுமன்றத்தில் பேசியதை நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இதுல உத்தவ் தாக்கரே போன்றவர்களும் கூட இதுல அவங்களுடைய கட்சி சார்பாக கையெழுத்து போட்டிருப்பது நமக்கு அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. அதனால் நிச்சயமாக ஒரு பக்கம் நம்ம பார்க்கிறோம், GR சாமிநாதன் அவர்கள் கடந்த 8 ஆண்டுகள்ல பெரிய கேசஸ் 75,000 கேஸ் சால்வ் பண்ணிருக்கிறாங்க. நம்ம பார்த்தோம், 75,000 கேஸ் ஹையஸ்ட் வெல் பெர்ஃபார்மிங் ஜட்ஜஸா இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய அளவுல நம்முடைய ஜுடிஷியரியினுடைய நடவடிக்கையை கேலிக்குத்தாக்கி இருக்கிறாங்க. நம்முடைய நீதி அரசர்களுக்கு ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. யாராவது நேர்மையா தீர்ப்பு கொடுத்தா நமக்கும் இந்த நிலைமை தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்பீக்கர் 3 பேர் கொண்ட குழுவை உருவாக்குவாங்க. அந்த 3 பேர் கொண்ட குழு அவங்க என்கொயரி பண்ணிட்டு தவறா இருக்கு சரியா இருக்கு ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்ல 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங், 50% ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ் அத்தனை பேர் ஓட்டு போடணும். அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ப்ராசஸ்க்கெல்லாம் அது போகவே போகாதுங்க. ஏன்னா 120 பேர்த்தினால பார்லிமெண்ட்ல அவங்களால அந்த ப்ராசஸ் ஜெயிக்க முடியாது. பட் இருந்தும் நீதி அரசனுடைய மாண்புக்கு இவர்கள் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை விளைவித்திருக்கின்றார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.